ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு, அதாவது டொமேட்டோ தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறோம். இதுக்கு தக்காளி தாங்க ஜாஸ்தி சேர்க்கணும். அதையும் ஒரு வதக்கிடுங்க. இப்போ பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம். அதை அந்த தண்ணியோடய சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்தை தகுந்தது சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் அந்த புளிப்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துலாம். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போது 2-2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பருப்பு காயெல்லாம் நல்லா முழுக இருக்கணும். இதை வந்து இப்போ ஒரு 5-6 விசில் விடுங்க. பருப்பு நல்லா வேகணும். நம்ம குழவா தான் வேணும். ஸோ நிறைய விசில் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா பக்காவாக வெந்திருக்கு. இதை வந்து இப்போது மத்தோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. இதில் வந்து இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்கணும். இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணிடுங்க. எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. சிலர் வந்து ரொம்ப திக்காக பண்ணுவாங்க, ஒரு தொக்கு மாதிரி பண்ணுவாங்க ஆந்திராலலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிறோம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ட்ரெடிஷ்னல் ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி. இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.